ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஏசாயா 56:7 வாசிப்போம். அவர்களை என்ன செய்வேன்? நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து. போதும். இந்த வாரத்தின் செய்தியின் தலைப்பு பரிசுத்த பர்வதம். ஹல்லேலூயா. Holy mountain or holy hill. ஆங்கிலத்தில் வாசிங்க. Even them I will bring to my holy mountain. I will bring to my holy mountain. Hallelujah. என்னுடைய வீடு என்று கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரம் பரிசுத்த பர்வதம் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவருடைய சர்வாங்க தகனங்களும் அவருடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். அப்படி என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே கவனிங்க. இந்த ஜெப வீடு எங்க இருக்குதா? கர்த்தருடைய வீடு, என்னுடைய வீடு, அவருடைய வீடு எங்க இருக்கு? பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் அவருக்கு அட்ரஸ் எல்லாம் கரெக்டா இருக்கும். Where is his house? On the holy hill. Amen. ஆகையினால கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து, பரிசுத்த பர்வதத்தை குறித்து எங்கே பார்க்கிறோம் என்று சொன்னால், உடனே ஆவியானவர் எனக்கு பல காரியங்களை எடுத்து காண்பித்தார். நான் சரி மற்ற ரெஃபரன்ஸ்ல எல்லாம் பார்க்கலாம்னு பார்த்தா அதெல்லாம் இல்லவே இல்லை. அதனால அதிசயமா இருந்தது தேவன் நடத்துகிற காரியங்கள். பாருங்க, சங்கீதங்கள் புஸ்தகம் 48ஆம் சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 48:1-2. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பமான ஸ்தானமும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமாய் இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். Amen. Hallelujah. ஆங்கிலத்தில் வாசிங்கம்மா. Great is the Lord and greatly to be praised in the city of our God, in his holy mountain, beautiful in elevation, the joy of the whole earth is Mount Zion, on the sides of the north, the city of the great king. Hallelujah. கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். ஆமென். இந்த பரிசுத்த பர்வதத்துல என்ன இருக்கு? தேவனுடைய நகரம் இருக்கு. ஹல்லேலூயா. சிட்டி ஆஃப் காட். தேவனுடைய நகரத்துல என்ன இருக்கு? தேவனுடைய வீடு இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அது எந்த திசையில இருக்கா? வட திசையில் உள்ள அந்த பர்வதத்துக்கு பேர் என்ன? சீயோன் பர்வதம். வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் வடிப்பான ஸ்தானம், சர்வ பூமியின் மகிழ்ச்சியுமா இருக்கிறது. அதுவே மகாராஜாவின் நகரம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சீயோன் பர்வதம் என்று பார்க்கிறோம். பரிசுத்த நகரம். அந்த பரிசுத்த நகரத்துல தான் ஹல்லேலூயா, glory to God, அந்த சீயோன் பர்வதம் இருக்கிறது. அதுல தான் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. கவனிக்கணும். பரலோகத்துல என்னெல்லாம் இருக்கிறதோ அதுக்கு நிழலாட்டமாகத்தான் இந்த பூமியிலே அநேக காரியங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. மோசேய ஆண்டவர் சொன்னது, நான் உனக்கு காண்பிக்கிறபடி எல்லாம் நீ இதை செய்வாயாக, பூமியில செய்வாயாக. ஹல்லேலூயா. அப்ப பரலோகத்துல எப்படி ஒரு ஆசரிப்பு கூடாது, எப்படி தேவனுடைய ஆலயம், தேவனே அதற்கு ஆலயமா இருக்கிறார். பரலோகத்துல கர்த்தர் என்ன பிளான் போடுறாரோ அது பூமியில ஒரு நிழலாட்டமாக அப்படியே நடக்குது. ஆமென். அதே போலவே பரலோகத்திலே கர்த்தருடைய பர்வதம், சீயோன் பர்வதம், மகாராஜாவின் நகரம். இந்த பூமியிலே கூட பாத்தீங்கன்னா அங்கே தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? எருசலேம். ஆமென். அது தேவனுடைய நகரம். ஹல்லேலூயா. அதே நிழலாட்டமாக பரலோகத்திலும் பரம எருசலேம். ஆமென்.
புதிய எருசலேம், பரம எருசலேம் என்கிற இடம் உண்டு. அதிலே தான் சீயோன் பர்வதம், அதிலும் உச்சிதமான இடம். எருசலேமுக்கு அடுத்தது உச்சிதமான இடம் சீயோன் பர்வதம். ஹல்லேலூயா. அங்கேதான் அநேகர் சொல்கிறார்கள் சீயோன் பர்வதம். எப்படி தாவீது இந்த உலகத்துல பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவன் சீயோன் கோட்டையை பிடித்தான். அங்கே எபூசியர்கள் தங்கியிருந்தார்கள். அவர்கள் எல்லாம் விரட்டி விட்டு சீயோன் கோட்டையை பிடித்து அது என்ன நகரமாச்சு? தாவீதின் நகரமாய் போனது. ஹல்லேலூயா. தாவீது ஈசாயின் குமாரனாகிய தாவீதின் குமாரனே இயேசுவை அழைத்தார்கள் இல்லையா? அப்ப தாவீது இந்த உலகத்துல ஒரு ராஜாவா தேவனுடைய பிரதிநிதியா இருந்த போது அவனுக்கு இருந்த இடத்தின் பேரும் எருசலேம், சீயோன். ஹல்லேலூயா. நிழலாட்டமாக இந்த பூமியில இருந்தது. நம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த பர்வதம், அது மிகவும், அந்த பர்வதத்தில் அவர் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். அது வடதிசையில் உள்ள சீயோன் பர்வதம் என்று அதற்கு பெயர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆகையினால் இந்த பரிசுத்த பர்வதத்தை குறித்து நன்றாக நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். வாசியுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். இன்ட்ரோடக்ஷனாக சில காரியங்களை சொல்லி நான் செய்திக்குள்ள நாம் போவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் என்ன சொல்கிறது? வாசியுங்கள். நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அங்க இருக்குல, Yet I have set my king on my holy hill of Zion. Hallelujah. I have set my king on my holy hill of Zion. நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். ஹல்லேலூயா. இது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. அடுத்த வசனத்தை வாசியுங்கள். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன். யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அவரே தான் சொல்லுகிறார், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வாசமாய் இருக்கிற ஒரு ஸ்தலம், இயேசு கிறிஸ்து வாசமாய் இருக்கிற ஒரு இடம் சீயோன் மீதிலே, அவர் பரிசுத்த பர்வதமாகிய சீயோன் மீதிலே அபிஷேகப்பட்ட ராஜாவாக இயேசு கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் என்ன? அபிஷேகப்பட்டவர். ஹல்லேலூயா. கிறிஸ்து, கிரைஸ்ட் என்றால் என்ன? anointed one. Amen. Hallelujah. தேவனால் அபிஷேகம் பெற்றார். என்ன அபிஷேகம்? பல விதமான அபிஷேகம் இயேசுவின் மேல் உண்டு. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே வானத்திலிருந்து புறா போல பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். தேவ சத்தம் வந்தது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவமாக அவர் மேல் வந்து இறங்கினார் என்று பார்த்தோம். அப்போ மாத்திரமல்ல, ராஜாவாக அவரை அபிஷேகம் பண்ணி அந்த சீயோன் பர்வதத்துல, அந்த ஸ்தலத்துல ராஜா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஹல்லேலூயா. அந்த அபிஷேகம் பண்ணி வைத்தேன். அப்படி என்றால் சீயோன் பர்வதத்துல என்ன உண்டு? அபிஷேகம் உண்டு. ஹல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். எழுத்தின்படியாக நான் சொன்னேன், தாவீது அந்த கோட்டையை பிடித்தான். அது ராஜாவுடைய நகரமாய், தாவீதின் நகரமாய் மாறினது. அது சீயோன் கோட்டையா இருந்தது. அங்கே கர்த்தருடைய என்ன சொல்றது, ஸ்தானமாய், தங்குகிற ஸ்தலமாய் இருந்தது என்றெல்லாம் பார்க்கிறோம் எழுத்தின்படியாக. ஆவிக்குரியபடியாக பார்க்கும்போது நாம் தான் என்னது? ஆவிக்குரிய எருசலேமாகவும் சீயோனாகவும் வேதம் சபையை தான் அழைக்கிறது. ஹல்லேலூயா. Spiritually speaking, literally speaking, இஸ்ரேல் தேசம். ஆவிக்குரிய விதத்தில் நாம் பார்க்கும்போது இந்த பூமியிலே நாம் தான் எருசலேமாகவும், நாம் தான் ஏன்? தேவன் தங்குகிற ஸ்தலம். ஆமென். தேவன் அரசாட்சி செய்கிற ஸ்தலம். ஆமென். ஹல்லேலூயா. நான் போன வாரமே பார்த்தோம் தேவனுடைய வீடு. ஆமென். ஆகையால் பர்வதம், பரிசுத்த பர்வதம் என்று சொல்லும் போது சபை. ஹல்லேலூயா. glory. அதை குறித்து நான் உங்களுக்கு காண்பிப்பேன். பாசித்து கொண்டு போவோம். அடுத்தது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க.
அப்போ இந்த சபையிலே நமக்குள்ள என்ன உண்டு? அபிஷேகம் உண்டு. என்ன உண்டு? அபிஷேகம் உண்டு. பரிசுத்த பருவத்தில் என்ன உண்டு? அபிஷேகம் உண்டு. ஹல்லேலூயா. வாசிங்க ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். அதே வசனம் மீகா 4:2 இருக்கு. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம். வாசிங்க. கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். எங்க? திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தருடைய பர்வதத்திற்கும் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதம் கடைசி நாட்கள் முதல் வசனம் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம். அது எங்க இருக்குதா? பர்வதங்களின் கொடுமுடியில். ஹல்லேலூயா. among the top of every other mountain. அப்படினா ஆங்கிலத்துல வாசிக்கமா? Now it shall come to pass in the latter days that the mountain of the Lord's house கடைசி நாட்களில் that the mountain of the Lord's house shall be established on the top of the mountains. Amen. The mountain of God's house shall be established on the top of the mountains. எல்லா பர்வதங்களுக்கும் மேலாக கர்த்தருடைய பர்வதம் ஆகிய ஆலயம். And shall be exalted above the hills. And all nations shall flow to it. Many people shall come and say, come, let us go up to the mountain. Yes, spiritually, even church, தேவனுடைய ஆலயம், spiritually speaking, எல்லாத்துக்கும் மேலாக உன்னதங்களிலே கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார் தம்முடைய ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபைகள். Amen. Hallelujah. அவர் ரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபை. spiritually speaking, mountain ஏதோ மவுண்டன் மேல நம்ம கூட 2வது ஃப்ளோர்ல தான் இருக்கும். Hallelujah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் எங்கே வைத்திருக்கிறார் பாருங்க. அப்படி அல்ல, ஆவிக்குரிய உன்னத நிலைமைகளில தான் கர்த்தர் சபையை கொண்டு போய் வைக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. And many people shall come and say, come, let us go up. Come, let us go up to the mountain of the Lord. To the mountain of the Lord. To the house of God of Jacob. Yes, to the mountain of the Lord. To the எங்க போலாம்? வாங்க கர்த்தருடைய பர்வதத்துக்கு போலாம். நீங்க எங்க வந்திருக்கீங்க? உடனே சொல்றீங்கன்னு பார்த்தா இப்படி மந்தமா இருக்கீங்க. நீங்க எங்க வந்திருக்கீங்க? Mountain of the Lord. கர்த்தருடைய பர்வதத்துக்கு வாருங்கள். கர்த்தருடைய பர்வதத்துக்கு போவோம். யாக்கோபு, please read. To the house of the God of Jacob. To the house of the God of Jacob. Hallelujah. எங்கே போவோம் வாருங்கள்? கர்த்தருடைய பர்வதத்துக்கு போவோம் வாருங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. 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 கர்த்தருடைய பர்வதம், அங்கே தேவனுடைய ஆலயம். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இப்ப நாம பார்த்தோம், எல்லா மலைகளுக்கும் எல்லா பர்வதங்களுக்கும் மேலாய் அது உயர்த்தப்படுமா? மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். ஆமென். பர்வதங்களின் கொடுமுடியிலே தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. அப்படி என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய சபையினுடைய ஸ்டாண்டர்ட் என்ன தெரியுமா? உலகத்தில் இருக்கிற எல்லா ஹை-ஃபை பீப்புள் மத்தியில, ஜெனரேஷன்ஸ் மத்தியில சபைதான் எல்லாவற்றுக்கும் மேலாக மேன்மையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம அந்த சபையினுடைய மேன்மையை உணராமலும் அறியாமலும் இருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மாத்திரமல்ல, மலைகளுக்கு மேலாய், மலைகள் என்றால் உயர்ந்த
பாம்ப் அண்ட் க்ளோரி, உலகத்தின் எல்லா மேன்மை, எல்லா அந்தஸ்து, எல்லா உயர்வுகள் சபைக்கு முன்பாக ஒன்னும் போட்டி போட முடியாது. ஆமென். எல்லாத்துக்கும் மேலாகத்தான் தேவன் தம்முடைய சபையை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன சபையா இருக்கட்டும், நம்மளுக்கு கையளவாக இருந்தாலும் the value is so very great. You should understand that. Amen. You should realize that. You should have that discernment and the reverence and the பயபக்தி. சபையினுடைய மேன்மையை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏதோ பில்டிங் அல்ல, ஏதோ ஒரு நடத்தப்படுகிற அனுபவம் அல்ல. இயேசுவின் இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்ட சபையை கர்த்தர் அவ்வளவு மேன்மையாக தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். நான் அதெல்லாம் கூட யோசிப்பேன், பேசும்போது தேவன் எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறார் பாருங்க. சகல மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். ஆகினால கர்த்தருக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக ஒன்றும் பெருமை பாராட்ட கூடாது, பெருமை பாராட்ட முடியாது, பெருமை பாராட்ட இடம் கிடையாது. ஹல்லேலூயா. உலகத்தின் அதிகாரங்களோ, துரைத்தனங்களோ, வல்லமைகளோ ஏதோ ஒன்றும் ஒருவருக்கு முன்பாக மேன்மை பாராட்டவோ பெருமை பாராட்டவோ கூடவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அந்த அளவாக தேவன் தம்முடைய சபையை, தம்முடைய ஆலயத்தை, பரிசுத்த பர்வதமாகிய அவருடைய ஆலயம் எல்லா பர்வதங்களுக்கு மேலாக ஸ்தாபிக்கப்பட்டு எல்லா மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டு வைத்திருக்கிறது. அதனாலதான் ஊழியர்கள், உண்மையான ஊழியர்கள் குடிக்கிறது கஞ்சி தண்ணி, கொப்பளிக்கிறது பன்னீரா இருக்கு. உண்மையான ஊழியர்கள் தான் நான் பேசிக்கொண்டோம். அநேக ஊழியர்கள் அட்ரஸ் இல்லாம, பேர் இல்லாம, ஆனா உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்து தங்களுடைய ஓட்டத்தை முடித்தார்கள். அவர்களை யாருக்குமே உலகத்தாருக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா ஆடம்பரமாய் உலகத்துக்கு பயங்கர ஆடம்பரமாய் தங்களை வெளிப்படுத்தி, தங்களை மேன்மைப்படுத்தி, அது கர்த்தருக்கு தெரியவே தெரியாது. ஹல்லேலூயா. இதுதாங்க காட்ஸ் பிரின்சிபல். உலகத்துல ஆடம்பரமாய் இருந்து டாம்பிகமாய் செய்கிற காரியங்கள் கர்த்தருக்கு தெரியாது. ஆனால் எளிய முறையிலே, அன்னைக்கு பரலோக ராஜ்யத்திலே சிறியவன் என்று சொல்லப்படுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் எப்படி இருப்பானோ பெரியவன் என்று எண்ணப்படுவான். இதுதான் பரலோக ராஜ்யத்தின் பிரின்சிபல். ஆகினால நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சிறுமையாக்கப்படுகிறீர்களோ அல்லது வெறுமையாக்கப்படுவீர்களோ, எப்படிப்பட்ட சூழ்நிலையோ அதுல உண்மைத்துவத்தோடு உண்மையோடு கர்த்தரை பின்பற்றுகிறோம் என்றால் உங்களோட மேன்மை பரலோகத்தில் பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த தேவனுடைய ஆலயத்துல அருமையான தேவனுடைய ஆகினால்தான் நம்முடைய மேட்டிமை, நம்முடைய மேன்மை எல்லாத்தையும் கழற்றி கர்த்தருடைய பரிசுத்த சமூகத்துல தாழ்த்து வைத்துட்டு நம்மளை வெறுமையாக்கிட்டு, ஏசி எப்படி தன்னை வெறுமையாக்கி காத்துக்கொண்டாத மாதிரி நம்மளை எம்டி ஆக்கி அப்பப்போ நம்மளை வெறுமையாக்கி நான் நல்ல நீரே என்று கேர்ஃபுல்லாக நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து 3வது வசனம், கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அங்க என்ன நடக்குதாம்? அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஆமென். நாம் அவர் பாதைகளிலே நடப்போம். ஆமென். என்ன செய்வார்? அவர் தமது வழிகளை அங்கு போதிப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர் பாதையிலே நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுக்குத்தான் தேவாலயத்துக்கு வருகிறோம். அதற்குத்தான் தேவாலயத்தை கர்த்தர் எல்லாத்துக்கும் மேலாக மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதற்கு? ஏதோ வந்து போகிறதுக்காக அல்ல, அட்டெண்டன்ஸ் கொடுப்பதற்காக அல்ல, கடமைக்காக அல்ல. அவர் நமக்கு தமது வழியை போதிப்பார். நாம் அவருடைய பாதையிலே நடப்போம். இதுக்குத்தான் சபைக்கு வருகிறோம். அவருடைய பாதையில் நடப்பதற்கு எப்படி போகணும், எது வழி, எப்படி நடக்கணும், எப்படி ஜீவிக்கணும், இதை சொல்லிக் கொடுக்காம ஒரு சபையா? இதை சொல்லிக் கொடுத்தால் சபை குறித்து விகற்பமாய் ஜனங்கள் பார்க்கிறதும், விகற்பமாய் அதை விமர்சிக்கிறதும், அதை குறை சொல்லுகிறதும், குற்றப்படுத்துகிறதும். கர்த்தருடைய வழியை போதிக்காத சபை ஒரு சபையா? கர்த்தருடைய பாதையில நடக்காத ஒரு விசுவாசி ஒரு விசுவாசியா? தனக்கு போதிக்கப்பட்ட வழியை கை கொண்டு கர்த்தருடைய பாதையில நடக்காமல் போனால், ஓ ஹல்லேலூயா, glory to God, நாம் சபைக்கு வருவதில் அர்த்தம் இல்லை. ஆமென். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளிலே நடப்போம் என்பார்கள். ஆமென்.
ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சபையில என்ன இருக்கு? அவருடைய வழியை போதிக்கிறார். நாம் அவர் பாதைகளில் be very careful about coming to the church. It's a privilege to come to church with the right perspective, with the right attitude. Otherwise it is highly dangerous. சரியான நோக்கத்தோடு சபைக்கு வருவது ஒரு பெரிய மேன்மை, அந்தஸ்து, நமக்கு கிடைக்கிற கௌரவம். ஹல்லேலூயா. அதை சரியான நோக்கத்தோடு வராமல் இருந்தால் அதை போல ஆபத்து வேறு ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் வழியை போதிக்கிறார் என்றால் அவர் பாதையில நீ நடக்க வேண்டும். ஏனென்றால் சீயோனில் இருந்து தான் என்ன வருகிறது? வேதம். எல்லா இடத்துல இருந்தும் வராது. பரிசுத்த பர்வதத்துல, ஓ தேவனுடைய ஆலயத்துல, ஹல்லேலூயா, ஓ அங்கிருந்து தான் வேதம் புறப்படுகிறது. அங்கிருந்து தான் கர்த்தருடைய வசனம். அப்படி என்றால் கர்த்தருடைய வேதம் எல்லாம் வேதம் அல்ல. கர்த்தரிடத்திலிருந்து சீயோனிலிருந்து புறப்படுகிறது தான் வேதம். தன் மனதிலே தன் இருதயத்தில் இருக்கிறதை தேவன் வெளிப்படுத்தி, ஓ அந்த பாதையிலே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்து அதை நாம் செயல்படுத்துகிறார் பாருங்க, அதுதான் வேதம். ஹல்லேலூயா. எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனம் வெளிப்படும். ஆமென். வசனம் எல்லாரும் பேசலாம். சாத்தானும் வசனம் பேசலாம். வசனத்தை கேட்டு நடுங்குகிறான். சாத்தானுக்கு எக்ஸ்ட்ராவா வசனத்துக்கு நடுங்குகிறான். விசுவாசித்து தேவன் ஒரு உண்டென்று நடுங்குகிறான். அவனும் வசனம் பேசுறான் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும் போது இயேசு கிறிஸ்து சொல்றதுக்கு ஈக்குவலா வசனம் பேசிக்கிட்டே போறான். அவனுக்கும் வசனம் தெரியும். ஹல்லேலூயா. ஆகையினால எங்கிருந்து தான் வேதம் வருகிறது? சீயோனிலிருந்து. எங்கிருந்து தான் வசனம் வருகிறது? எருசலேமிலிருந்து. ஹல்லேலூயா. ஆங்கிலத்தில் வாசிச்சீங்களா? He will teach us his ways. Bolda. He will teach us his ways. And we shall walk. And we shall walk In his paths. Amen. He shall teach and we shall walk. நல்லா எழுதிக்கோங்க இதயத்துல. He shall teach and whatever he teaches, whatever we've been taught, we shall walk in it. Amen. நாங்கள் அதில் நடப்போம். நடக்கணும் இல்லை, நடக்கணும் இல்லை, நடப்போம். We will have to walk இல்லை, we shall walk. Hallelujah. Yeah. For out of Zion shall go forth the law, and the word of the Lord from Jerusalem. Hallelujah. Out of Zion go forth the law, and out of Jerusalem the word of God. Amen. Hallelujah. உண்மையான பரிசுத்த பர்வதத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ஆலயத்திலிருந்து தான் உண்மையான வேதமும் உண்மையான வசனமும் புறப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அதிலே நாம் நடக்க எதிர்பார்க்கப்படுகிறோம். ஆமென். அப்போ பரிசுத்த பர்வதத்தில் உள்ள தேவனுடைய ஆலயத்துல அபிஷேகம் உண்டு. அங்கே என்ன உண்டு? போதனை உண்டு. அங்கே வேதம் உண்டு. அங்கே வசனம் உண்டு. அங்கே வழி காட்டி கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. வழி இதுவே, இதுல நடவுங்கள் என்று சொல். நல்லா கவனி விசுவாசியே, செவியை நல்லா கவனித்து உன் சுய வழியில போகாம எந்த வழி அது குறித்தெல்லாம் செய்திகளை ஏராளமா பார்த்துருக்கிறோம். ஓ வசனத்தை செய்தியை கேட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேரிங்க கர்த்தர் பிடிச்சு உன்னை நடத்தி கொண்டு போவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக என்ன இருக்குது பாருங்க, 99ஆம் சங்கீதம் 9வது வசனம். Psalm 99:9. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்து அவருடைய பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். ஆங்கிலத்தில் வாசிங்க.
exalt the Lord our God. Exalt. பரிசுத்த பர்வதம் தேவனுடைய ஆலயம் இருக்கிற பரிசுத்த பர்வதத்துக்கு நாம் எதற்கு வரணும்? Exalt the Lord. உயர்த்த கர்த்தரை. தேவனை உயர்த்த வந்திருக்கிறோம். தேவனை கனப்படுத்துகிறவர்களாய் வந்திருக்கிறோம். எப்பொழுதும் தேவன் தான் நம்முடைய சிந்தையில, இருதயத்தில, நினைவுகளில, எண்ணங்களில் உயர்ந்திருக்க வேண்டும். நான் யார் தெரியுமா? என்னுடைய கௌரவம் என்ன தெரியுமா? என் அந்தஸ்து என்ன தெரியுமா? என் சாமர்த்தியம் என்ன தெரியுமா? இதுதான் இன்றைக்கு ஜனங்களை நிரப்புகிறது, வஞ்சிக்கிறது, வஞ்சனை. யாராக சரி, எல்லாருக்குள்ளயும் படித்தவங்களோ படிக்காதவங்களோ ஏழையோ பணக்காரோ எல்லாருடைய சிந்தைக்குள்ளும் இருதைக்குள்ளும் இருக்கிறது மேட்டிமை, தங்களை உயர்த்துகிறது, கர்வத்தின் ஆவி. ஆனா பரிசுத்த பர்வதத்துக்கு எதற்காக வருகிறோம்? பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியும்படி வந்திருக்கிறோம். அவரை உயர்த்தும்படி வந்திருக்கிறோம். சத்தம் காணுமே. எல்லாம் ஆமேன் ஆமேன் சொன்னாதான் உள்ள போய் தங்கும். ஆமேன். செய்தியை கேட்டுட்டு இருக்கும் போதே ஆமேன் சொல்லிக்கிட்டே கேட்கணும். ஆமேன் 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 கேட்டு வாங்குறீங்கன்னு அப்பதான் சரியா அர்த்தம். ஆமேன் சரியா இருந்தா உங்க ஆவி உடனே ஆமேன் ஆமேன் கேட்கறதுக்கு அடையாளம் என்ன? உன் ஆவியில வசனம் போய் விழுந்ததுக்கு அடையாளம் என்ன? ஆட்டோமேட்டிக்கா உன் ஆவி திரும்ப ரிப்ளை பண்ணும் ஆமேன் என்று சொல்லி வாங்கிக்கொள்ளும். ஆவியும் கட்டி போட்டு அப்படியே மண்ணு மாதிரி கேட்க கூடாது. ஹல்லேலூயா. ஜீவிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக கர்த்தரை உயர்த்தி பரிசுத்த பர்வதத்துக்கு நேராக பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆங்கிலத்தில் வாசிங்கமா. Exalt the Lord our God. Exalt the Lord our God. And worship at His holy mountain. At His holy mountain. For the Lord our God. For the Lord our God is holy. Is holy. And worship Him at His holy mountain. At His holy mountain. பரிசுத்த பர்வதத்தில் என்ன செய்யுங்கள்? தமிழ்ல பணியுங்கள் இருக்கு, ஆங்கிலத்துல வர்ஷிப் இருக்கு. எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஆராதனை செய்யுங்கள். ஹல்லேலூயா. பணியுங்கள், தாழ்த்துங்கள். இன்னைக்கு ஆராதனை எப்படி இருக்கு? ஆராதனை ஆராதனைன்னு சொல்லி ஒரு ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமும், செலிப்ரேஷன். தாவீதும் பாடி ஆடி நடனம் ஆடினான் தான். ஆனால் இங்க என்ன பட்டிருக்கு? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தம் உள்ளவர். அந்த ஆராதனையில என்ன இருக்கணும்? பரிசுத்தம் இருக்கணும், பரிசுத்தம் உள்ளவர் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆடல் பாடல் உடம்ப ஆட்டி அப்படி ஆட்டி இதை ஆட்டி தேவன் இல்லாத போனால் என்ன பிரயோஜனம்? பணிவு இல்லை, தேவனுக்கு பயப்பட பயம் இல்லை, நடுக்கம் இல்லை. நடுக்கம் யோசித்து பார்த்து எப்பொழுதும் தேவ பக்தி கூட வந்துடும் எல்லாம். ஆனா தேவனுக்கு பயப்படுகிற பயம், அந்த நடுக்கம் உள்ளத்துல எப்பொழுதும் இருக்கும், எப்பொழுதும் இருக்கும். அந்த தேவ பயம் இருந்தா நம்முடைய சிந்தையில, நம்முடைய எண்ணங்கள்ல கெருவும் ஆணவம், அகம்பாவித்தனம், பெருமை சான்ஸே இல்லை. ஹல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுற பயம் தான் பணிவை கொண்டு வரும், தாழ்மையை கொண்டு வரும். தாழ்மையை காட்டிலும் பணிவு, பண்படுத்தப்பட்டு சாஷ்டாங்கமாய் ஆண்டவர் சொல்றார், நான் யாரோட உள்ளத்துல இருப்பேன்? பணிந்து நொறுங்குண்ட ஆவி உள்ள ஒரு இடத்துல தான் நான் பாசம் பண்ணுவேன். மேட்டுமையா அகம்பாவித்தனமா கெருவியா இருக்கிறவங்களோட உள்ளத்துல கர்த்தர் இருக்க மாட்டார். கவனிச்சீங்களா? So you need to have a humble and contrite spirit. Only in such people God will dwell. இயேசு கிறிஸ்துவே தம்மை தாமே வெறுமையாக்கினார், அடிமை ரூபம் எடுத்தார், மனுஷ சாயலானார். ஆமென். சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார். அப்போ தேவனுடைய பரிசுத்த பர்வதமாகிய ஹல்லேலூயா அந்த ஆலயத்திலே என்ன செய்ய வேண்டும்? அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை பணிந்து கொள்ள வேண்டும். அவருக்கு முன்பாக பணிந்துதான் ஆராதனை செய்ய வேண்டும். எப்படி ஆராதனை செய்ய வேண்டும்? பணிவோடு, பணிவோடு ஆராதனை, பண்படுத்த உள்ளப்பட்ட உள்ளத்தோடு ஆராதனை. எப்படி இங்க வரணும்? தேவாலயத்துக்கு வரும்போது பணிவோடு. எப்படி ஆராதிக்கணும்? பணிவோடு. அதுலதான் தேவன் இறங்கிடுவார்.
ஹல்லேலூயா. அதுதான் தேவ பிரசன்னம் இறங்கிறது. ஆமென். அதுதான் தேவனுடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. தேவனுடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில வந்ததுனால தான் நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. ஆமென். நீங்க 40 நாள் உபவாசம் போட்டா கூட அந்த பிசாசு ஓடும், ஜென்ம சுபாவம் போவாது. அது போகணும்னா பணிந்து தேவ சமூகத்துக்கு வரும்போது, தேவ பிரசன்னம், தேவனுடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்முடைய சுபாவங்கள் எல்லாம் மாறி தெய்வீகமாய் மாறும். ஆமென். இவ்வளவு அருமையா இருக்குல்ல கேட்கவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி தொடுதலை பெற்றுக்கொள்கிறவர்களாக வர வேண்டும். பணிந்த உள்ளத்தோடு அவரை ஆராதிக்கும் போதுதான் தேவன் விருப்பமாய் நமக்குள்ளே இறங்கும் போது ஜென்ம சுபாவமெல்லாம் தெரித்து வெளியே ஓட ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. பண்படுத்தப்பட்ட உள்ளம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. தேவனை அறிந்து கொள்ளும், உணர்ந்து கொள்ளும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. worship him, worship him. எப்படி? அப்படி பரிந்த உள்ளத்துல தான் பரிசுத்தமும் இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. விழுகைக்கு முன்னானது மனமேட்டிமை. before pride goes before fall, and then haughty spirit before destruction. Pride, haughty spirit, வேண்டாம் வேண்டாம், ஓடு, தூரம் ஓடு. ஐயோ சாத்தானே, ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு போ. பெருமையும் அகந்தை எனக்கு வேண்டாம், வேண்டவே வேண்டாம். பெருமை பாராட்ட எனக்கு என்ன இருக்கு? இயேசு தேவகுமாரனே தன்னை வெறுமையாக்கி இந்த பூமிக்கு வந்துட்டாரே, எனக்கு அது மேல மேன்மை பாராட்ட, பெருமை பாராட்ட எனக்கு என்ன இருக்கு? ஹல்லேலூயா. ஆகையால ஒரு சரக்கு எடுத்துட்டு போ சாத்தானே, ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு போ பிசாசு சொல்லுங்க, ஓடிடுவான். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. மனம் மேட்டுமையா இருக்கிற சிந்தையில மனம் மேட்டுமை, இருதயத்துல மேட்டுமை. ஐயோ, அங்க தேவ ஆவி இல்லவே இல்லை, சத்தியமா இல்லை. அங்கே வேற ஆவி கூடிக்கொண்டிருக்கிறது. அதை தொடர்ந்து நீ அந்த ஆவியோட வாழ்ந்து கொண்டிருப்பாய் என்றால் முழுக்க முழுக்க ஹல்லேலூயா, நீ தேவாலய பர்வதத்துக்கு வந்தாலும் ஆனால் உனக்குள்ளே கிரியை, இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே கிரியை செய்கிறது வேற ஆவி. அதனாலதான் இயேசு சொன்னார், அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். A Christian shall be known by his or her fruit. ஆமென். உனக்குள்ள எப்படிப்பட்ட நல்ல தன்மைகள் புறப்படுறது பாரு. அதை வச்சு நீ நல்லா உக்குள்ள கிரியை செய்ய, நல்ல ஆவியா கெட்ட ஆவியான்னு தீர்மானம் பண்ணு. அதை யாரும் உனக்கு சொல்லவே தேவையில்லை, உன்னை நீயே அறிந்து கொள்ளலாம். அப்ப பரிசுத்தத்தோடு என் தேவனை நான் எப்படி ஆராதிக்க வேண்டும்? அசுத்தத்தோடு அல்ல, பணிந்த உள்ளம் இருக்கும் என்று சொன்னால் அங்கே தாழ்மை நடுக்கம் இருக்கும், அங்கே பாவம் அசுத்தம் இருக்காது. ஆமென். அப்ப பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதித்தால் தான் அது acceptable to God. அப்படி இல்லைன்னா, பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிக்கலன்னா, பணிவோடு ஆராதிக்கலன்னா என்னன்னு காண்பிக்கிறேன். வாசிங்க. எனக்கு இதெல்லாம் ஆண்டவர் எனக்கு காண்பித்து கொடுக்கும்போது I was so surprised about this message. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 14:12-13. அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஏன் விழுந்த? ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. ஏன் தரையிலே விழ வெட்டப்பட்ட? நீ ஏன் கீழே விழுந்த? வானத்திலிருந்து ஏன் விழுந்த? ஏன் கீழே தரையில விழ வெட்டப்பட்ட? ஏன்னா நீ என்ன சொன்ன? நான் வானத்துக்கு ஏறுவேன், நான் தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். போட்டி, பொறாமை, இதெல்லாம் வடபுறங்களில் உள்ள என்ன செய்த? அடுத்தது எங்க? ஆராதனை. வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்துல வீற்றிருப்பேன். ஆஹா, ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்துல உனக்கு என்ன வேலை? தவறான நோக்கத்தோடு போனதுனாலதான் நீ கீழே விழ தள்ளப்பட்டாய். ஆமென். வானத்திலிருந்து விழுந்தாய்.
If you go with the wrong attitude, you will be cast down and out. Spiritually. எச்சரிப்பு. என்ன செய்வேன்? வானத்துக்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலான சிங்காசனத்தை உயர்த்துவேன். இதெல்லாம் கர்த்தர்ட்ட செல்லுபடி ஆகுமா? அவனுக்கு காப்பாற்றும்படி வைத்த பிரதான கேருவாக இருந்த இந்த லூசிஃபரையே ஆண்டவர் கீழே தள்ளி போட்டாருன்னா மற்றவங்க எந்த மூலைக்கு? பிரதான தூதனாக இருந்தான். தேவச்சனமே, பணிவோடு ஆராதனை செய்ய வேண்டாமா? நடுக்கத்தோடு ஆராதனை செய்ய வேண்டாமா? பரிசுத்தத்தோடு ஆராதனை செய்ய வேண்டாமா? ஹல்லேலூயா. அவரை உயர்த்தி ஆராதனை செய்ய, அவரையே உயர்த்தணும். எக்ஸால்ட் ஹிம். இன்னைக்கு நிறைய பேர் பெரிய பாவம் செய்யல. என்ன பிரச்சனை வந்துருச்சு? தேவனை உயர்த்துகிற, ஆண்டவரை உயர்த்துகிற அனுபவம் இல்லை. எதுக்கு எடுத்தாலும் கர்த்தரை மேன்மைப்படுத்தி, கர்த்தரை உயர்த்தி, இருதயத்தில் ஆண்டவர் உயர்ந்திருக்கணும், சிந்தையில ஆண்டவர் உயர்ந்திருக்கணும், நம்முடைய ஆவியில கர்த்தரை உயர்ந்த ஸ்தானத்துல வைத்து என்ன ஆகுது? நம்மளை அறியாமலே எல்லாம் நல்லவங்க தானே, நம்மளை அறியாமலேயே அந்த இடங்கள்ல ஆண்டவர் உயர்த்த வேண்டிய இடத்துல எல்லாம் நம்முடைய சுயம் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறது. யோசித்து பார்த்தீங்களா? நம்மையே உயர்த்துகிறோம், நம்மையே மேன்மைப்படுத்திக்கிறோம், நம்மையே கனப்படுத்திக்கிறோம், நம்மையே புகழ்கிறோம், நம்மையே யோசித்து கொண்டுக்கிறோம். ப்ளீஸ் டோன்ட் டூ தட். அநேக எல்லா விசுவாசியும் தான் சொல்றேன், ஏழையோ பணக்காரனோ படித்தவனோ படிக்காதவனோ எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. இதுல யாரும் விதிவிலக்கு இல்லை. காரணம், இது லூசிஃபருடைய ஆவி, விழுந்து போறனுடைய ஆவி. Amen. It's a fallen spirit. நம்முடைய தேவன் ஜெயித்தவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொன்னாய். ஆங்கிலத்தில் வாசிங்க. How you are fallen? How you are fallen from heaven, O Lucifer, son of the morning. Son of the morning. How you are cut down to the ground. How you are cut down to the ground. You who weaken the nations. You who weaken the nations. For you have said in your heart. You have said in your heart. I will ascend into heaven. I will ascend into. I will ascend into heaven. I will exalt my throne. I will exalt my throne above the stars of God. Above the stars of God. I will also sit. I will also sit on the mount of the congregation. On the mount of the congregation. On the farthest side of the north. On the farthest side of the north. எங்க இருக்கு? வடபுறங்களில் உள்ள சீயோன் பர்வதம் எங்க இருக்கு? வடபுறங்களில் உள்ள சீயோன் பர்வதம். எங்க போயிட்டான்? வடபுறங்களில் உள்ள சீயோன் பர்வதத்தில் உனக்கு என்ன உட்கார வேலை? அங்க உட்கார தகுதியுடையவர் தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் தானே, ஆராதனைக்குரியவர். ஹல்லேலூயா. ஆராதனைக்குரியவர் அவர். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார். நம்ம எல்லாம் போய் ஆராதனை கூடத்துல ஆராதிப்போம்னு சொன்னா நல்லா இருந்திருக்கும். இவன் சொல்றான், வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தில் பரிசுத்த பர்வதத்தில் வீற்றிருப்பேன். இன்னைக்கு எல்லாரும் என்ன புகழணும். ஐயோ, இந்த சிஸ்டர் போல வருமா, அந்த பிரதரை போல வருமா, இவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க ரொம்ப நம்மளையே நம்மளை நாமளே புகழ்ந்து கொள்வோம். இல்லைன்னா மற்றவர்கள் புகழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ரபிஷ். ஹல்லேலூயா. தன்னைத்தான் புகழ்கிறவன் உத்தமன் அல்ல. இவனுக்கு அப்படித்தான் தன்னை எல்லாரும் போற்றணுமா. ஆராதனை கூடத்திலே வீற்றிருப்பாராமா. காங்கிரிகேஷன்ல இவர் வீற்றிருப்பார். அதான் அந்த அந்தி கிறிஸ்து கடைசி காலத்துல செய்ய போறோம். 2 தெசலோனிக்கே 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், தேவனை போல அவன் தேவ ஆலயத்திலே வீற்றிருப்பான். போனா போது போ, கடைசி 3 வருஷம் தான். தேவனை போல தன்னைத்தான் தேவன் என்று அழைப்பானாம். தேவனை போல வீற்றிருப்பானாம். அவன் ஆசை எப்படி நிறைவேற்றான் பாருங்க. ஆனால் அவன் தேவன் ஆயிட முடியுமா? ஹல்லேலூயா. போலதான் டியூப்ளிகேட். ஹல்லேலூயா. எல்லாமே மற்றவங்களை போல பண்றதெல்லாம் டியூப்ளிகேட். போட்டி போடுறதெல்லாம் டியூப்ளிகேட். பொறாமப்படுறதெல்லாம் டியூப்ளிகேட்.
ஹல்லேலூயா. ஆனா இயேசுவை போல மாறுகிறது தான் ஒரிஜினல். வேஷம் போடுறதுல டூப்ளிகேட். ஆமென். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை நன்றாக கவனிங்க. I will sit among the congregation which is in the farthest side of the north. Oh, I will sit. என்ன உனக்கு ஆணவம் இருக்கும், என்ன உனக்கு கர்வம் இருக்கும், தன்னை பெரிய ஆளாக காண்பித்து எல்லாரும் உன்னை வந்தனம் செய்யணும். அதனால தான் அங்கே சொன்னாரு, சொல்லி கொடுத்தவங்களை ரவி என்று அழைக்காதிருங்க, போதகரே ஃபாதர் என்று தப்பிதா என்று அழைக்கப்படாதிருங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபாதர்ஸ் என்று தான் அழைக்கிறாங்களே இல்லவா, ப்ரீஸ்ட் எல்லாம். ரவி, போதகரே, இப்படியெல்லாம் ஒரு கௌரவத்தை வச்சுக்காதீங்க, ஒரு அந்தஸ்தை வச்சுக்காதீங்க, உங்களை பெரிய ஆளாக வச்சு மற்றவங்க வந்தனம் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. Don't do that. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை மறைத்து காத்துக்கொள்ளுங்கள், அதுவே ஞானம். ஆமென். ஆகையினால இந்த பரிசுத்த பர்வதம் ஆராதனை கூடம் இதை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டிருக்கோம். அதெல்லாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கிறது என்று பார்த்தோம். அதில் அபிஷேகம் உண்டு, வசனம், போதனை, வேதம் உண்டு, அங்கு என்ன உண்டு, ஆராதனை பணிந்து கொள்ளுதல் உண்டு. ஹல்லேலூயா. இன்னும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகணும். எத்தனை பேருக்கு போகணும்? ஹல்லேலூயா. யார் போவா? யார் போவா? சங்கீதக்காரன் சொல்றான் பாருங்க, 121ஆம் சங்கீதத்துல அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். இந்த பர்வதம் பர்வதம் பர்வதம்னா அண்ணன் பாருங்க, இந்துஸ் எல்லாத்துலயும் எல்லா இடத்துலயும் விற்கிறதுக்கெல்லாம் ஒரு மலையை கட்டி வச்சுட்டான். ஒரு மலையை பிடிச்சி எல்லாத்துலயும் ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டாங்க. இந்த பர்வதம் அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறாங்க. திருப்பதியில ஒண்ணு, வேறங்கனமா திருவண்ணாமலை பர்வதமா அது, அப்படிதானே? அங்க ஒண்ணு, அடுத்தது அது எங்கெல்லாமோ எல்லா மலைக்கு மேல வச்சிடுறாங்க, கண்களை ஏறெடுக்கிறாங்க பர்வதங்களுக்கு நேராக. அங்க இல்லை, இது பரிசுத்த பர்வதம். ஹல்லேலூயா. ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும், அங்க யார் இருக்கிறா? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர். ஹல்லேலூயா. விக்கிரகம் அல்ல, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. அல்ல, அதே சங்கீதங்களின் புஸ்தகத்துல அநேக இடங்கள்ல, 2 இடங்கள்ல இருக்கு, இன்னும் சில இடங்கள்ல இருக்கு. அங்க எப்படி பர்வத்துக்கு, அந்த பரிசுத்த பர்வத்துக்கு எப்படி போகலாம், யார் போக முடியும்? எடுத்து வாசிங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 15ஆம் சங்கீதம் 1 - 5 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். நன்றாக நிறுத்தி நிதானமாக கவனியுங்கள். வேதம் வாசிக்கிற பிள்ளைங்க வாசி. அப்போ அவங்களுக்கு நிறைய பேருக்கு என்ன அவங்களுக்கு தெரியாத கேட்பாங்க, அது யார் ஒரு பொண்ணு உங்களை மாதிரியே பைபிள் வாசிக்குது அப்படின்னு கேட்பாங்க. சின்ன பொண்ணு அப்படி பட்டு பட்டுன்னு எடுத்து வேதத்தை வாசிக்குது, பெருசானவன அது கேட்பா. சங்கீதங்கள் புஸ்தகம் 15ஆம் சங்கீதம் 1 - 5 வசனங்கள். கர்த்தாவே, யாருடைய கூடாரத்தில் தங்குவான், யாருடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார்? கர்த்தாவே யார்? Who shall? Lord. Who may abide in your tabernacle? Who may abide in your tabernacle? Who may dwell in your holy hill? Oh, who may dwell in your holy hill? பரிசுத்த பர்வதத்தில் உனக்கு வாசம் பண்ணணுமா? அங்கே நீ தங்கி இருக்கணுமா? அங்கே சங்கீதக்காரன் தாவீது தான் சொல்றான், யார் தங்க முடியும்? அவனே ஆன்சர் சொல்றான் பாருங்க. 3வது வசனம், 2வது வசனம். முதல்ல என்ன பண்ணும்? உத்தமனாய் நடக்க வேண்டும். உத்தமன் எவ்வளவு நாள் உத்தமனா நடக்கணும்? எவ்வளவு நாள் உத்தமனா நடக்கணும்? கொஞ்ச காலம், அப்படிதானே? ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஆபிரகாமுக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் நினைக்கிறேன். அங்க ஆபிரகாமை பார்த்து சொன்னார், ஆபிரகாமே நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. எத்தனாவது வயசு அவருக்கு? 99 வயசு, 99 இயர்ஸ்ல ஆண்டவர் சொல்றார், வயசான குடு கிழவனை பார்த்து சொல்றார், ஒழுங்கா உத்தமனா நட. ஹல்லேலூயா. வயது வரம்பே கிடையாது. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. வெளிப்படுத்தல பார்க்கிறோம், மரண பரியந்தம் உண்மையாயிரு. உத்தமம், உத்தமம் என்று சொன்னால் அப்ரைட், வாக்கிங் அப்ரைட், உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு அல்ல. ஹல்லேலூயா.
சத்தம் வரலையே. ஹல்லேலூயா. உத்தமனாயிரு. Walk upright before God, before people. Hallelujah. நேரம் இல்லாதனால சுருக்கமா சொல்லிட்டு போறோம். உத்தமனாயிரு அப்படின்னா உத்தமம் உள்ளத்துல இருக்கணும். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த காரணத்தில் ஞானத்தை தெரியப்படும். கபடஸ்தர்களை கத்தர் கண்டால் அருவருக்கிறார். உள்ள ஒண்ணு வெளியே ஒண்ணு கத்தருக்கு அருவருப்பு. இவன் உள்ள நீ எப்படி இருக்கிறையோ வெளியில அப்படிதான் இருக்கணும். வெளியில நீ எப்படி நல்லவங்களை போல இருக்க உள்ளேயும் அதே நல்ல குணம் தான் இருக்கும். எட்ட வாழ்க்கை கூடாது. அது கத்தருக்கு அருவருப்பு. ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுவார். ஹல்லேலூயா. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பிக்கணும். அநியாயத்திற்கு கையை நீட்டக்கூடாது. நீதியை நடப்பிக்கணும். நீதி என்று அநீதியான காரியங்கள், அதாவது தேவனற்ற காரியங்கள், தேவையில்லாத காரியங்களை நடப்பித்தால் பரிசுத்த பர்வதம் போக முடியாது. நீதியை நடப்பித்து சத்தியத்தை எப்படி மனுஷருக்கு ஏற்றபடி பேசுறதல்ல. ஹல்லேலூயா. மனுஷரை பிரியப்படுத்துறதுக்காக சத்தியம் என்று சொன்னால் பிரசங்கம் மாத்திரம் இல்லைங்க. கவனிங்க. மனதார சத்தியத்தை பேசுகிறதா. இன்னைக்கு நிறைய பேர் ஐயோ அவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, இவங்க என்ன நினைச்சுக்குவாங்க, தேவன் என்ன நினைப்பாருன்னு யோசித்தியா? ஹல்லேலூயா. மனுஷர் என்ன நினைக்கிறான்னு உனக்கு மனுஷர் பரலோகத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டான். ஹல்லேலூயா. இந்த பூமியிலே கையை கழுவிடுவான். எனக்கு தெரியாதுப்பா உன் பாடு. ஆனால் தேவனை பிரியப்படுத்தும்படியாக சத்தியத்தை சத்தியமாக உள்ளதை உள்ள ஆண்டவர் சொன்னார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லாதுன்னு பேசாது. மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். Let A be A and the nay be nay. Beyond that it is from the evil. யார்கிட்ட வருதான்? உள்ளதை உள்ளதுன்னு பேசணும், இல்லாத இல்லாத பேசாம மழுப்பி கிழிப்பி பேசுனீங்கன்னா அது யார்கிட்ட வருதான்? தீமையிலிருந்து வருகிறது. இட்ஸ் ஃப்ரம் த ஈவில் என்று ஆண்டவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார். நேரம் இல்லை காண்பிக்க. வேணும் அந்த வசனம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரமா, மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 37வது வசனம். மத்தேயு சுவிசேஷம் 5:37. உள்ளதை உள்ளதென்றும் இல்லாததை இல்லதென்றும் சொல்லுங்கள். இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். இதற்கு மிஞ்சினது யாரெல்லாம் வருது? ஆமாங்க. ஏன் நீ மாட்டிக்கணும் தீமைகிட்ட, பிசாசன்கிட்ட, டெவில் கிட்ட? அங்க இருக்கிற வசியமா. Let your yes be yes and your no no. For whatever is more than this is from the evil one. உள்ளதுன்னு சொல்லி இல்லாதுன்னு சொல்லி சும்மா மனுஷருக்காக மாத்தி புரட்டி பேசிட்டு இருக்காத. இது பிசாசினால் உண்டானது. ஹல்லேலூயா. ஐயோ நான் அப்படி சொல்ல முடியாது, நான் என்ன செய்யறது? செவி. ஆண்டவர் அந்த சூழ்நிலையிலிருந்து உன்னை தப்பு வைப்பார். ஹல்லேலூயா. அதற்காக வேத புரட்டனாவும் இருக்காத, மனுஷ பிரியனாவும் இருக்காத. ஹல்லேலூயா. ஆமென். சத்தியத்தை மனதார சத்தியத்தை பேசுகிறதானே. சீக்கிரம் வாசிங்க. தன் நாவினால் என்ன கூறாமல் புறங்கூறாமல், பேக் பைட்டிங். ரொம்ப அவங்கள பாத்தியா இவங்கள பாத்தியா அவங்கள பாரு இவங்கள பாரு. புறங்கூறதுனால பின்னாடி பேசுறது. மற்றவங்களை பேசுறதே தவறு, ஊழியக்காரர்களை பேசுறது சாபம். ஹல்லேலூயா. டிஸ்குவாலிஃபை. பரிசுத்த பருவத்துக்கு போக கூடாத படிக்கு உன்னை தகுதியற்றவன் ஆக்கி விடுகிறது, தகுதியற்றவன் ஆக்கி விடுகிறது. எச்சரிக்கை. ஆவியினுடைய கிரியையே பரிசுத்த பருவத்துக்கு போகாமல் உன்னை தடை செய்து நரகாக்கினைக்கு தள்ளுவதற்கு அது ஏது உண்டாக்குகிறது? ஆமென். தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமலும். தோழனுக்கு தீங்கு செய்யறது. தீங்கு செய்யாமலும் மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல இருக்கு தீங்கு நினையாமலும். மனதளவுல கூட நம்ம மற்றவர்களுக்கு தீங்கு நினைக்க கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. தன் தோழனுக்கு தீங்கு செய்யாமல், தீங்கு நினையாமல். ஆமென். நேரம் இல்லையே, வாசிங்கம்மா. தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை அவங்கள பத்தி தெரியுமா, இவங்கள பத்தி தெரியுமா, அவங்க இப்படியாமே அவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சா, கேக்குறியா? போட்டு கேக்குறியா? பரிசுத்த பருவத்துக்கு போக மாட்டேன், நரகத்துக்கு போக.
நான் சொல்லுவேன், வேதம் சொல்லுகிறேன். தன் அயலான் மேல் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ருசியா இருக்குதா அவனுக்கு? கதை கேட்கறதுக்கு இன்பமா இருக்கா? உன் அயலான் தப்பிச்சு போயிடுவான். நிந்திக்கப்படுறவன் நல்லது. கத்த சொல்ல நிந்திக்கப்பட்டா பாக்கியம் ஒன்று, நிந்திக்கிறவன் தான் போய் சேருவான். ஹல்லேலூயா. அயலான் பேர் சொல்லப்படும் நிந்தையான பேச்சை எடுக்காமலும் இருக்கிறான். ஆகாதவனை பார்த்தா பொல்லாதவன், பார்வைக்கு தீர்ப்பானவன். கர்த்தருக்கு பயந்துக்கினாம செய்வான். கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். பரிசுத்த பருவத்துக்கு போற என்ன செய்வான்? கர்த்தருக்கு யார் பயப்படுறாங்களோ அவங்களோட தான் எனக்கு ஃபெலோஷிப், அவங்களோட தான் எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப், அவங்களே தான் கனம் பண்ணுவேன். ஆனா இன்னைக்கு விசுவாசி எப்படி இருக்கு? கர்த்தருக்கு பயந்தவர்களை கனவீனப்படுத்துறது. அது லூசு. அவங்க எப்படித்தான் கர்த்தருக்கு பயந்தவர்களை கனவீனம் பண்ணிட்டு ஆகாத பொல்லாத மக்களோடு கை கொடுக்கிறது. பிவேர். யாரோடு உன்னுடைய தோழமை, உன்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப், உன்னுடைய கை கொடுத்து, உன்னுடைய உடன்படிக்கை, உன்னுடைய நட்பு, உன்னுடைய என்ன காரியங்கள் தெரியல. ஆகாதவன் அவன் பார்வைக்கு தீர்ப்பானவன். பரிசுத்த பருவத்துக்கு போகிறவன் ஆகாதவனோட ஐக்கியப்பட மாட்டான், கலக்க மாட்டான், சம்பந்தம் வைக்க மாட்டான். தீர்ப்பானவன் ஐயோ என்று சொல்லுவான். ஆணையிட்டதில் ஆணையிட்டதுல தவறாம இருக்கலாம். நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நான் சொல்லிட்டேன், நான் சொன்னதை செய்வேன். பேச்சு மாறிக்கிட்டே இருக்க மாட்டான். ஹல்லேலூயா. நான் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றேன். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டமே வந்தாலும் பரவாயில்ல. He is a man of principle. She is a woman of principle. ஹல்லேலூயா. ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாது இருக்கிறான். வாய் விட்டுட்டேன், நான் கொடுத்துட்டேன், வார்த்தை சொல்லிட்டேன், சொன்ன வார்த்தை சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. Perfect man is he who keeps his word. ஹல்லேலூயா. தன் பணத்தை என்ன கொடுக்க மாட்டான்? வட்டிக்கு விட மாட்டான். நீ வட்டிக்கு விடுறது வட்டி குட்டி போட்டு சாபத்தை வர வைக்கும். எவ்வளவு ஏழைகளோட வயிற்றுச்சு. தன் பணத்தை வட்டிக்கு கொடாமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பிரைபு 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 குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமா குற்றம் செஞ்சிருக்க மாட்டான். இன்னைக்கு வழக்குல பாத்தீங்கன்னா என்னது? நீதிமன்றத்துல நீதி இல்லை, லஞ்சம் வாங்குறது. லஞ்சம் வாங்கிட்டு குற்றம் இல்லாதவனை குற்றவாளியாகவும் குற்றவாளியை நிரபராதியாகவும் மாற்றி விடுகிறது. பயங்கரம். ஹல்லேலூயா. இவர்களெல்லாம் பரிசுத்த பர்வதம் போக முடியாது. எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமல் இருந்தால் போலாம். அதே 24ஆம் சங்கீதத்துல வாசிங்க, இதே தான் இருக்கும், கொஞ்சம் வித்தியாசம் கூட அடிஷனல் இருக்கும். சீக்கிரமா வாசிங்க, வேகமா வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 24:3 வாசிங்க. 5 வசனங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அங்கே பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுவான் பார்த்தோம். இங்க யார் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்தில் ஏற முடியும்? யார் அதிலே நிலைத்திருக்க முடியும்? கைகளில் சுத்தம் உள்ளவன். கைகளில் சுத்தம். கைகள் என்ன? சுத்தம் உள்ளவன். என் கை சுத்தமா இருக்கு. அநேகர் சொல்லுவாங்க கையும் சுத்தமா இருக்கணும், மனசும் சுத்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. கைகளில் சுத்தம் உள்ளவன். கைகள் சுத்தம் உள்ளவன்னா லஞ்சம் வாங்கக்கூடாது, திருடக்கூடாது, இன்னும் தவறான காரியங்களுக்கு இந்த கைகளை பயன்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்திலே மாசு இருக்கக்கூடாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இருதயத்துல சுத்தம் ரொம்ப ரொம்ப அவசியம். கையில சுத்தம் அவசியம். இருதயம் சுத்தம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா கையில சுத்தம். இருதயத்தில் சுத்தம். ஏனென்றால் இந்த இருதயத்தை மனுஷர் பார்க்க மாட்டாங்க, அதனால என்ன வேணா இருதயத்துல வச்சுக்கலாம். ஆனால் தேவன் காண்கிறார். அவன் இந்த இருதயத்தை நீ சுத்தம் பண்ண அதுல கெட்ட காரியங்களே வராது. அதுல இருந்து புறப்படுகிறது நன்மையா தான் இருக்கும். ஆமென். அதனாலதான் எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். Guard your heart with all diligence, out of it will flow issues of life.
Amen. It is your responsibility to guard your heart. உன் இருதயத்தை அங்க எங்க மேய விடக்கூடாது. பண்ணி மேயிற மாதிரி மேயக்கூடாது. ஹல்லேலூயா. நல்ல மேய்ச்சலை, ஆடாக இருந்து நல்ல மேய்ச்சலை மேய வேண்டும். ஆமென். அந்த இருதயம் தான் சுத்தமாக இருக்கும். ஹல்லேலூயா. தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல், தன் ஆத்துமாவை எதற்கு ஒப்பு கொடுக்காம? மாயை, மாயை. உலகத்தில் இருக்கிறதெல்லாம் மாயை. உலகத்தின் காரியங்களுக்கு, உலகத்தின் மயக்கங்களுக்கு தன் ஆத்துமாவை ஒப்பு கொடாமலும், உலக மாயை. ஆமென். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மாயை என்றால் ஏமாற்றக்கூடிய நிலை இல்லாதது. உலகமே நிலை இல்லாத, அதுல இருக்கிற எழில், அதுல இருக்கிற சிற்றின்பங்கள், அதுல இருக்கிற மோகங்கள், அதுல இருக்கிற ஆசைகள், அதுல இருக்கிற ஃபேஷன்ஸ், நாகரீகங்கள் எல்லாம் மாயை. அதற்கு தன்னை விற்று கூடாது, அதற்கு ஒப்பு கொடாமலும். ஏன்னா சாத்தம் கேட்பான், இயேசு கிறிஸ்துவே காமிச்சு அந்த உலகத்தின் மகிமையெல்லாம் ஒரு காமிச்சு ஒரு நிமிஷத்துல உனக்கு தரேன். ஆமென். உலகத்தை காமிச்சு காமிச்சு உலக மாயையில காமிச்சு இழுக்க பார்ப்பான். அதுக்கு தன் ஆத்மாவை ஒப்பு கொடாமலும், கபடம், கபடா சத்தியமா நாங்க செய்யறோங்க, சத்தியமா God promise கபடாய் ஆணையிடாது. ஹல்லேலூயா. கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியை பெறுவான். ஆங்கிலத்தில் சீக்கிரமா ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56:7 வாசிங்க. நம்ம வாசித்த வசனம் தான். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழப்படுவேன். எவர்களை? அப்படி கேட்கணும்ல, படிக்கணும். நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். எவர்களை? 4வது வசனம். என் ஓய்வு நாட்களை ஆசரித்து எனக்கு இஷ்டமானதை தெரிந்து கொண்டு என் உடன்படிக்கையை பற்றி கொள்ளுகிற அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? யாரை கர்த்தர் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்? யாரை ஜெப வீட்டிலே அவருடைய வீட்டிலே மகிழ பண்ணுவார்? ஓய்வு நாட்களை ஆசரிக்கிறவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு இஷ்டமானதை தெரிந்து கொள்கிறவர்கள். அவர்களுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் பாருங்க. ஆலயத்துல மதுகளுக்குள்ளே என் குமாரத்திக்குள்ள கீர்த்தியை பார்க்கிலும் அதிக கீர்த்தியை கொடுப்பேன். யார்? அன்னகர்கள், புறச்சாதிகள். நமக்கு ஹல்லேலூயா. யூதர்கள் அல்லாத அன்னகர்கள், அந்நியர்களாகிய நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார். 6வது வசனம். கர்த்தரை சேவிக்க, அவருடைய நாமத்தை நேசிக்க, ஊழியக்காரராக இருக்கவும், அவருடைய சேர்ந்து ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடி ஆசரித்து என் உடன்படிக்கையை பற்றி கொண்டிருக்கிற அந்நிய புத்திரர் அனைவரையும் நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவேன். அந்நிய புத்திரராகிய நமக்கு கவனிங்க, என்ன எலிஜிபிலிட்டி? கர்த்தருடைய ஓய்வு நாளை பயபக்தியாக ஆசரிக்க நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ஆமென். கவனிக்கிறீங்களா? எல்லாரும் பிள்ளைங்க கவனிக்கிறீங்களா? கடந்த வாரம் பிள்ளைகளுக்கு இதுதான் சொல்லி கொடுத்தேன். ஓய்வு நாள். எது ஓய்வு நாள்? இன்றைக்கு நாம் ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறோம். முஸ்லிம் கண்ட்ரீஸ்ல எல்லாம் வெள்ளிக்கிழமை தான் லீவ் அவங்களுக்கு. அந்த ஒரு நாள்ல தான் அவங்க என்ன செய்வாங்க? தேவாலயத்துக்கு போவாங்க. இஸ்ரேல் 7வது நாள் சனிக்கிழமை, அதைதான் ஓய்வு நாள் என்று ஆசரிப்பார்கள். ஆக மொத்தம் ஆண்டவர் சொல்றாரு, 6 நாட்களை போல உங்களுக்கு எனக்கும் 6 நாட்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த 7வது ஒரு நாள், 6 நாள் உனக்கு, ஒரு நாள் அது கண்டிப்பா கர்த்தருடையது. ஹல்லேலூயா. அது ஞாயிற்றுக்கிழமை அநேகர் வாதாடுவாங்க. அதனாலதான் 7th day அட்வென்டிஸ்ட்னு பேரு. அது 7வது நாள் சனிக்கிழமை தான், அது ஞாயிற்றுக்கிழமை தான், இது அப்படின்னு அப்படி அல்ல. ஒரு நாள் கத்து, 6 நாள் நீ உனக்கு எடுத்துக்கிற, அதை ஒரு நாள் கத்துறது தொடாத. ஆமென். கர்த்தருடைய அதை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் அதிகமாய் கனம் பண்ணியிருக்கார். கடந்த வாரம் பிள்ளைகளுக்கு சொன்னேன், எப்படி ஓய்வு நாளை நாம் கனம் பண்ணணும். நம்ம 58ஆம் அதிகாரம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 13-14 வசனங்களை சொல்லியிருக்கு. பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள்ல உனக்கு இஷ்டமானது இப்படி செய்யாமல், காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாம, உனக்கு இஷ்டமானது செய்யாம, உன் சொந்த பேச்சை கூட பேசாம, உன் சொந்த பேச்சை பேசாமல், ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள், கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்று சொல்லி, இந்த நாள் எப்படிப்பட்ட நாளா உனக்கு இருக்கணும்? மனமகிழ்ச்சியின் நாள், இது மகிமையுள்ள நாள் என்று நீ எண்ண வேண்டும். ஆமென்.
இந்த நாளை நீ ஏதோ அலட்சியமா எடுக்கக்கூடாது. மகிமை உள்ள நாள், மன மகிழ்ச்சியின் நாள், ஹல்லேலூயா என்று எண்ணுவாயானால் கர்த்தர் என்ன செய்வார்? அப்பொழுது கர்த்தரில் மகிழ்ச்சி ஆயிரும். அப்பதான் உனக்கு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி இருக்கும். பூமியின் உயர்ந்த இடத்துல உன்னை ஏறி வர பண்ணுவார். யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாளை நீ கனம் பண்ண அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய நாள்ல தான் எனக்கு வேலை இருந்துச்சு, எனக்கு உடம்பு வலிச்சிச்சு, அங்க பண்ணுச்சு இங்க பண்ணுச்சு, எல்லா சாக்கு போக்குகளையும் சொல்லுகிறோம். நமக்கு இஷ்டமானதை செய்கிறோம், நமக்கு சொந்த வேலைகளை செய்கிறோம், சொந்த பேச்சுகளை பேசுகிறோம். அந்த நாள்ல தான் நமக்கு சொந்த இஷ்டமானதை செய்யாமல் கர்த்தருக்கு இஷ்டமானதை செய்ய வேண்டும். ஆமென். அதை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ண வேண்டும். மகிமையுள்ள நாள் என்ற எண்ணை கர்த்தருக்கு அந்த நாள் முழுவதையும் கொடுக்க வேண்டும். அதை குறித்து நல்லது கெட்டதை கடந்த வாரம் பிள்ளைகளுக்கு சொன்னேன். ஒரு யூஎஸ் பிரசிடென்ட்ஷிப், அதாவது பிரசிடென்ட் ஓத் எடுக்கிற அவர் எலெக்ட் ஆன பிறகு அவரை அந்த பிரசிடென்டாக மாற்றுவதற்கு, அந்த பிரசிடென்டாக அந்த ஓத் எடுப்பாங்க இல்லையா, அந்த அந்த செரிமனி, அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை வைத்தார்களாம். அந்த பிரசிடென்ட் பேர் தெரியல, நோட் பண்ணி வைக்கணும். இதுல படித்த ஞாபகம் இருக்கு. அவர் அந்த ஞாயிற்றுக்கிழமையாக அது இருந்ததுனால சொன்னாராம், நீங்க டேட்டை மாத்துறதுனா மாத்துங்க, இல்லைன்னா எனக்கு அந்த பிரசிடென்சியே வேண்டாம், நான் பிரசிடென்ட் ஆக வேண்டிய அவசியமே இல்லை, ஞாயிற்றுக்கிழமை நான் அந்த செரிமனி நடத்தி அந்த நாள்ல நான் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் ஆக வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஹல்லேலூயா. அதே போல ஒரு நல்ல எரிக்கா என ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன், எல்லாத்துலயும் கோல்டு மெடல், ஃபைனலாக எல்லாத்துலயும் எப்பவுமே கோல்டு மெடல் வாங்கக்கூடியவன். ஃபைனலாக அவன் ஒரு செமிஃபைனல்லே இது பண்ணி ஃபைனலுக்கு வந்தாச்சு. அந்த ஃபைனல் மேட்ச் எப்போ? ஞாயிற்றுக்கிழமை. வந்தோட சொன்னான், எனக்கு கோல்டு மெடலே கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அந்த நாள்ல நான் ஓட மாட்டேன். ஹல்லேலூயா. அந்த புக்கு, சின்ன புக்கு கூட நான் வைத்திருந்தேன். எப்படி அந்த நாளை கனம் பண்ணினவர்களை தேவன் கனம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய வேலை ஸ்தலத்துல கூட பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில தான் வர சொல்லி கட்டிப்பு பண்ணுவார்கள். நான் சொல்லுவேன், சாரி, டிரைவரோட ஒரு சீட்டு வந்துடும், ப்ளீஸ் கம், அர்ஜென்ட் ஒர்க். நான் அதை திருப்பி, ஐம் வெரி சாரி, டுடே ஐ கேன் நாட் கம், மேபி டுமாரோ ஏர்லி மார்னிங் ஐ கேன் கம் ஏர்லி in the morning and I can complete the work என்று திருப்பி எழுதி அதே டிரைவர்கிட்ட கொடுத்து விட்டுருவேன். அடுத்த நாள் காலையில சீக்கிரமா டிரைவர் வந்துடுவாங்க, கார் வந்து. நாம கர்த்தருடைய நாள். ஆமென். That belongs to God. அதனால உனக்கு சொந்தமான பேச்சு. அநேக வேளையில நான் வேலை படிக்கும் போது சொல்ற பிள்ளைகள் எல்லாம் சனிக்கிழமை பறப்பாங்க. என்னன்னா அப்படியே நாளைக்கு நாங்க படிக்க கூடாது, இன்னைக்கே நாங்க படிச்சு முடிக்கணும். அப்ப நான் ஆண்டவர் அறிஞ்சிருக்கேன், அது கிறிஸ்தவராக ரொம்ப நான் கேட்பேன், ஏன் அப்ப நீங்க சாப்பாடு செய்யல, நீங்க தூங்கல, நீங்க மற்ற வேலையெல்லாம் செய்யறதெல்லாம் வேலையா தெரியலையா, சாப்பாடு செஞ்சு மட்டும் சாப்பிடுறீங்களே அப்படின்னு கேட்பேன். ஆனா ரட்சிக்கப்பட்ட பிறகு சவுல் பவுலா மாறின கதையா. இப்ப அப்ப பாருங்க, சில பக்தி உள்ள பிள்ளைகள் என்ன செய்வாங்க, முந்தின நாளே சேர்த்து வைத்து அதை சூடு பண்ணி கூட சாப்பிடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை. அப்படி கத்தர் எதுக்காக இதெல்லாம்? இட்ஸ் நாட் ரிச்சுவல். இது ஒரு சடங்காசனமாக நம்ம செய்யக்கூடாது. இதெல்லாம் கத்தர் எதற்காக வைத்தார்? அவரை கனப்படுத்த முடியும். 6 நாள் உனக்கு கொடுத்திருக்கிறேன், ஒரு நாளை கத்தரை தேட கனம் பண்ண. ஹல்லேலூயா. அவருக்கு மரியாதையை செலுத்த, அவருக்கு எந்த விதத்திலலாம் நம்ம கனம் பண்ண முடியும், எப்படியெல்லாம் அவருக்கு மரியாதை செலுத்த முடியும். ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் செய்யறதுக்குத்தான், அந்த தெய்வ பயத்தை காண்பித்ததுக்கு, கர்த்தருக்குரிய கனத்தை காண்பிப்பதற்காகத்தான் இதை செய்கிறோமே தவிர இட்ஸ் நாட் ஒரு சடங்காசாரம் அல்ல. ஹல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் இவைகளை எல்லாம் நியமித்திருக்கிறார். ஆமென். டு ஹானர் ஹிம். சோ கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயம் நமக்குள்ளே, கர்த்தருடைய கனம் நமக்குள்ள இருக்க வேண்டும். இப்படி நிறைய ஓய்வு நாளை குறித்து சொல்லிட்டு இருக்கலாம். ஒரு செனட்டர் யூஎஸ்ல, அவர் பேர் மறந்து போச்சு, கடந்த வாரம் சொன்னேன் நான், பேர் தெரியல, அவர் பேர் என்ன, நல்ல பேர், யூஎஸ் பிரசிடென்சி கூட நின்னாரு, ஆனா அவர் ஜெயிக்கல. அவர் ஒரு யூதர். அவர்கிட்ட கேட்கறாங்க, அவர் சொல்றாரு, யூதர்கள்லாம் சனிக்கிழமை தானே ஆஃபீஸ்ல சில நேரம் 6 மணில, சாயங்காலம் 6 மணிலேருந்து அடுத்த நாள் 6 மணி வரைக்கும். அப்போ ஆஃபீஸ்ல லேட் ஆயிடுச்சு, 6 மணி ஆயிடுச்சுன்னா he says, I walk up to my place, I don't use my car. நான் கார்ல போக மாட்டேன், நான் நடந்துதான் என் வீட்டுக்கு போவேன். அப்போ சாப்பிடுறது என்ன செய்வீங்க? we have fruits and என்னமெல்லாம் சொல்றாரு. குக் பண்ணி அவர் இன்டர்வியூ பண்றது சொல்றாரு கார்டன் ராபர்ட்சன், சிபிஎன் உடைய ஃபவுண்டரோட சன் கேட்கிறார், நீங்க மைக்ரோவேவ் கூட யூஸ் பண்ணணும்? we don't use microwave also that day.
கார்டன் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ அப்போ பாருங்க அமெரிக்காவில் சிபிஎன் நடத்துகிற ஃபவுண்டர்ஸ் கூட அந்த கர்த்தருடைய நாளை ஆசரிக்கிறார்கள். அவர் சொல்கிறாங்க, அப்போ நாங்கள் மைக்ரோவேவில் சூடு பண்ணி சாப்பிடுவோம்ப்பா, அது கூட தப்புன்னு நம்ம இல்லையா இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு கர்த்தரை கனப்படுத்துகிற பிள்ளைகள் இருக்கிறதுனால தான் கர்த்தர் அவர்களை மேன்மையாக்கி கொண்டே போகிறார். என்னை கனப்படுத்துகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. தயவுசெய்து இது ஒரு ரிச்சுவலாக செய்யாதீங்க, இது ஒரு ட்ரெடிஷன் ஆக்காதீங்க. கர்த்தரை பிரியப்படுத்தும்படிக்கு, கர்த்தரை சந்தோஷப்படுத்தும்படிக்கு, கர்த்தருக்கு இஷ்டமானதை செய்யும்படிக்கு நான் செய்கிறேன் என்ற ஒரு கனத்தோடு கூட செய்ய வேண்டும். ஆமென். ஏனென்றால் அதே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தபோது அவர் என்ன செய்தார்? ஓய்வு நாளில் தான் வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார். பரிசேயர் குற்றப்படுத்தினாங்க, ஓய்வு நாளில் குணமாக்குறானே. ஆண்டவர் என்ன சொல்றாரு? மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கும் ஆண்டவராக இருக்கிறாரே. ஆமென். சோ ஆவியானவரால் நடத்தப்பட்டு இந்த ஓய்வு நாளை தேவனுக்கு பிரியமானதை செய்ய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு காரியத்தை வாசிங்க, நம்ம முடிக்கலாம். ஏசாயா 57:13. ஐசாயா 57:13. நீ கூப்பிடும்போது இல்ல, பின்பகுதி மாத்திரம் வாசிங்க, நேரம் இல்லை. என்னை நம்பி இருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனா இருப்பானோ. எவ்வளவு பெரிய பாக்கியம். ஆங்கிலத்தில் வாசிக்க முடிக்கலாம். He who puts his trust in me shall possess the land and inherit my holy mountain. ஊரா விட்டு நிலத்தை அல்ல, தேவனுடைய ஸ்தலத்தை possess பண்ணலாம். He shall possess my land and shall inherit my holy mountain. Amen. கர்த்தரை நம்பி நீ வாழ்ந்தால், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துல நிலத்தையும் புலத்தையும் வீடுகளையும் ஆஸ்திகளையும் சுதந்திரிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், அங்கே வேதம் சொல்வது கர்த்தரை நம்பி இருக்கிறவனோ தேசத்தையே சுதந்திரிப்பானோ. ஹல்லேலூயா. He shall possess the land and inherit my holy mountain. பரிசுத்த பர்வதத்துக்கு உரிமைக்காரன் நான் தான், சொந்தக்காரன். இந்த ஹவுஸ் ஓனர் யாருங்க? நான் தான். இந்த ஹோலி ஹில்லுக்கு சொந்தக்காரங்க யாருங்க? நான் தான். ஹல்லேலூயா. பரிசுத்த பர்வதத்தினுடைய காணியாட்சிக்காரனாய் இருப்பான். He shall inherit the holy hill. Amen. Hallelujah. பரிசுத்த பர்வதத்தையே சுதந்திரிக்கும்படியான ஒரு சுதந்திரவாளியாக தேவன் உன்னை வைத்திருக்கிறார். யாரை? கர்த்தரை நம்பி இருக்கிறவனே. ஆமென். மனுஷரை நம்பாமல், மாம்சமானதை தன் புயபலம் ஆக்கிக் கொள்ளாமல், பணத்தை நம்பாமல், படிப்பை நம்பாமல், அதையும் ஆஸ்தியும் அந்தஸ்தியும் நம்பாமல் தேவனையே நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மக்கள் கர்த்தருடைய தேசத்தை சுதந்திரிப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரர்களாய், உரிமைக்காரர்களாய், சொந்தக்காரர்களாய் இருப்பார்கள். ஆமென். கர்த்தர் பெரியவர், அவர் நமது தேவனுடைய நகரத்திலே தமது பரிசுத்த பர்வதத்திலே மிக துதிக்கப்படத்தக்கவர். தமது பரிசுத்த பர்வதத்திலே மிக